வயல் ஓரத்தில், குளம் ஓரத்தில், ஆற்றுப்படுகைகள், ஆற்றோட கரையில், கடல் பகுதியில் கூட இந்த மரமை ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் இந்த பனைமரத்தோட ஒரு பகுதி, அந்த பகுதியோட மருத்துவ பயன்கள் என்ன நம்ம சாப்பிட்டோம்னா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பழங்களுக்கு எப்படி சீசன் இருக்கோ, மாம்பழம்னா ஒரு சீசனில் வரும், சம்மர் சீசனில், வெய்ய காலத்தில் அப்படிங்கிற மாதிரி சில காய்கறிகளுக்கும் சீசன் உண்டு. அதில் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது மார்கழி, தை, மாசி ஆகிய 3 மாதங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காய்கறின்னு சொல்லக்கூடாது, ஒரு அருமையான கிழங்கு. என்ன கிழங்கு? பனங்கிழங்கு. இது பனங்காய். இது பழுத்து முட்டி இந்த முளைக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இது பனங்காய். இந்த பனங்காயிலேருந்து இது முளைக்க ஆரம்பிச்சிருச்சா? ஆகி பழமாகி அதுக்கப்புறம் அது இங்கி ட்ரை ஆகி விதையாகி இப்போ முளைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இதுலேருந்து அந்த கிழங்கு எடுப்பாங்க சார், பனங்கிழங்கு. அந்த குருத்து வருது இல்லையா சார், அந்த குருத்து தான் நம்ம பனங்கிழங்கு சாப்பிட்றது. இது மண்ணுக்குள்ள வச்சிருவாங்க, இது முளைச்சி வரும் மேலே. அந்த 15 நாள்ல அறுத்தாக்க அந்த கிழங்கு வந்துடும். பால்மிரா ஸ்ப்ரவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பனங்கிழங்கு நம்ம ஊரில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒன்றுன்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருமே இருக்குது ஆமாம் தான் சொல்லுவீங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது. 2ஆக கட் பண்ணி உப்பு போட்டு கொதிக்க வச்சு இதை நல்லா ஒரு 6 சவுண்டு விட்டு வேக விட்டிங்கன்னா இந்த பனங்கிழங்கு நல்லா வெந்துடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேக விடணும். அதுக்கப்புறம் இந்த கிழங்கை எடுத்து இந்த கிழங்கோட நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஸ்டெம்மு அதை மட்டும் நம்ம நீக்கிட்டு, அதாவது அது கொஞ்சம் கசக்கும், அதை மட்டும் நீக்கிட்டு மீதி கிழங்கை அழகாக ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பனைமரமும் தென்னை மரமும், அதாவது கொடுக்க குறையாமல் அல்ல குறையாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மரம்னா அது பனைமரம் தான். இந்த கிழங்கை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை வியாதிக்காரர்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒன்றுங்கிறது கண்டிப்பாக வித்தவுட் டவுட் ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா இதில் கலோரி வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஸ்நாக்ஸ் விரும்புகிறவங்க, சாயந்தர நேரத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க, ஒரு தின்பண்டங்களாக நாம் இந்த கிழங்கு எடுத்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. இந்த சீசனில் இது கிடைக்குது அப்படிங்கிறதுனால இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இதோட கலோரி வேல்யூ 100 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த சின்ன கிழங்குல இந்த கிழங்கை பாதியாக உடைச்சிங்கன்னா அது ஒரு 100 கிராம் வரும். ஸோ இந்த 100 கிராம் கிழங்குல நம்மளுக்கு 36 கலோரிகள் மட்டுமே இருக்குது. 4 கிராம் புரோட்டீன் இருக்கு, 1 கிராமுக்கும் குறைவாக கொழுப்பு சத்து இருக்கு, 38% பொட்டாசியம் இருக்கு, 20% பாஸ்பரஸ் சத்து இருக்கு, கால்சியம் சத்து இருக்கு, இரும்பு சத்து இருக்கு, மெக்னீசியம் சத்து இருக்கு. ஸோ எத்தனையோ சத்துக்கள் இருக்கு. அதனால தான் இப்போ எல்லா வயதினருக்கும், இப்போ சப்போஸ் இப்போ பெண்கள் அப்படின்னு வைங்களேன், இப்போ 13 வயசுலேருந்து 19 வயசு இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ஃபோலேட் அப்படிங்கிற வைட்டமின் சத்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது பிற்காலத்துக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா பிரெக்னன்சி அப்போ ஃபோலேட் அப்படிங்கிறத ஒரு மாத்திரையாக தருவோம். இரும்பு சத்தை ஒரு மாத்திரையாக தருவோம் கர்ப்ப காலத்தில். இயல்பாகவே இந்தியாவில் கர்ப்பம் அடையக்கூடிய பெண்களுக்கு 3 பேரில் 2 பேருக்கு அனீமியா, ரத்த சோகை இருக்கும். அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே நம்ம டேப்லெட் தருவோம். ஆனால் இந்த மாதிரி சத்தான உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புல இரும்பு சத்து, ஃபோலேட் சத்துலாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த கிழங்கை கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் யூஸ் பண்ணலாம், குழந்தைகளும் சாப்பிடலாம். 100 கிராம் அப்படிங்கிறது ஒரு கிழங்கு கூட ஃபுல்லாகவே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். சாப்பிடும்போதே நாராக வரும். இந்த நார்ச்சத்து தான் நம்மளுக்கு டைஜஷன், மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கிறது போன்ற பல விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த வகையிலையும் இந்த கிழங்கு நல்லது. இந்த பனைமரத்தோட வேர் பகுதியை பாருங்களேன். இந்த வேர் பகுதி சல்லி வேர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வேர் மிக உறுதியானது. வேர் ரொம்ப நீளமாக இருக்கும், மண்ணுக்கடியில் ரொம்ப தூரம் போகக்கூடியது. அதனால தான் இந்த பனைமரத்தை வயல் ஓரத்தில், குளம் ஓரத்தில், ஆற்றுப்படுகைகள், ஆற்றோட கரையில், கடல் பகுதியில் கூட இந்த மரமை ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, இது மண் அரிப்பை தடுக்கக்கூடிய ஒரு மரம். ஸோ பாருங்க, இப்படி அழகா வயல் ஓரத்தில் வச்சிருக்கிறாங்க இந்த பனைமரத்தை. எதுக்காகனா, இது வயல் ஓரத்தில் ஒரு இதுதான் பவுண்டரி அப்படிங்க சொல்றதுக்காகவும், பிளஸ் மண் அரிப்பை தடுக்கிறதுக்காகவும். இன்னொரு விஷயம், இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து. அது என்னங்க கொழுப்பு சத்து? கிழங்குல போய் கொழுப்பு சத்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற ஒரு கொழுப்பு சத்து இருக்குது. இது வேற ஒன்றும் கிடையாது, HDL கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற நல்ல கொழுப்புகளை கொடுக்கக்கூடிய
இருக்கக்கூடியது தான் omega-3 ஃபேட்டி ஆசிட். ஸோ இந்த நல்ல கொழுப்புகள் நம்ம உடம்புல அதிகமாக இருக்கணும், கெட்ட கொழுப்புகள் குறைவாக இருக்கணும். அந்த வகையில் இதில் நல்ல கொழுப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதயத்தோட ஆரோக்கியத்துக்கும் நல்லது. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் சத்துக்களும் நுணுக்கமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நாட்டு கிழங்குல தான் வந்து நியூட்ரியன்ஸ்லாம் நம்மளுக்கு தாராளமாக கிடைக்குது. நம்ம மாத்திரையில் தான் இந்த விஷயங்கள்லாம் சாப்பிடணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. அந்தந்த சீசனில் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் உண்மையிலேயே ஏகப்பட்ட மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்தந்த சீசனுக்கு நம்ம கரெக்டாக வாங்கி சாப்பிட்றணும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சந்தைக்கு போனீங்கனாலோ, பக்கத்தில் இருக்கிற காய்கறி மார்க்கெட்டுக்கு போனீங்கனாலோ கண்டிப்பாக இந்த மார்கழி, தை, மாசி மாதத்தில் கண்டிப்பாக இந்த கிழங்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் இன்றைக்கி வந்து பண்டைய இலக்கியங்களான திருக்குறள், தொல்காப்பியம் இதெல்லாம் எழுதுனாங்க அப்படின்னு எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு? இங்கே இருக்கக்கூடிய இந்த பனை ஓலைகள் மூலமாக தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பனை ஓலைகள் வச்சு பல விஷயங்கள் செஞ்சாங்க. குழந்தைகளுக்கான பொம்மைகள், கூடைகள், தொன்னைகள், காத்தாடி, தொப்பி, விசிறி, ஏன் வீடே வந்து அந்த பனை ஓலையை வச்சு வேய்ந்து பல புயல்களையும் தாங்கக்கூடிய வகையில் உறுதியாக செஞ்சது இந்த பனைமரத்தோட ஓலைகளை வச்சு தான். ப்ளஸ் இந்த பனைமரத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள், இப்போ இந்த பனைமரத்தோட இந்த தண்டு பகுதியில் ஓணான்களும் பள்ளிகளும் வாழும். அதுக்கப்புறம் பனைமரத்தோட கழுத்து பகுதி, இந்த கழுத்து பகுதியில் வந்து வௌவால்களும் சிறு குருவிகளும் வாழும். இந்த வௌவால்கள் என்ன பண்ணுதுன்னா இரவு நேரத்தில் ஆயிரக்கணக்கான கொசுக்கள், ஈக்கள்லாம் வரும், அதையெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுடும். ஸோ அதை அப்படி சாப்பிட்றதுனால விவசாயம் நல்லா செழித்து வளரும். ஏன்னா பயிர்கள் வளர்கிறதுக்கு இந்த பூச்சிகள் தொந்தரவாக இருக்கும், அந்த பூச்சிகளை வௌவால்கள் பிடிச்சி சாப்பிட்டுடுது அப்படிங்கிறது தான். ப்ளஸ் இந்த மரத்தோட தலைப்பகுதி, இந்த தலைப்பகுதியில் அணில்களும் எலிகளும் கூடு கட்டி வாழும். பிளஸ் வேற சில உயர பறக்கக்கூடிய பறவைகள் இருக்கு இல்லையா, பருந்து போன்ற பறவைகள் கூட இங்கே தான் வரும். ஸோ எதுக்காக இவ்வளோ தூரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த மரம் வந்து ஒரு 30 அடி உயரம் வளரக்கூடியது. ஸோ அதனால வந்து எல்லா உயிரினங்களையும் இது பாதுகாக்குது. ஸோ நம்மளை மட்டும்தான் பாதுகாக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பனங்கிழங்கு அதோட யூஸு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது வந்து பல்வேறு உயிரினங்கள் செழித்து வளர்றதுக்கு, நம்ம தமிழ்நாட்டோட ஆரோக்கியத்துக்கே ஒரு மிகப்பெரிய காரணமாக இந்த பனைமரம் இருக்கு. எடை குறைப்பு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக கட்டாயம் இந்த கிழங்கு வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இந்த கிழங்கு உங்கள் பசியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஸோ அவங்களும் எடை குறைப்பு முயற்சி பண்ணுறவங்களும் இந்த கிழங்கு வாங்கி சாப்பிடுங்க. பட் இதை ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஒரு டின்னரோ, நைட் டின்னரோ, காலை உணவாவோ எடுத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ எடுக்க வேண்டியதில்லை. என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னவா இருக்குன்னா 100 கிராம் டு 200 கிராம் அவ்வளோதான். அதாவது ஒரு கிழங்கு அளவுக்கு நம்ம சாப்பிட்டாலே போதுமானது. வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை சாப்பிட்டாலே போதுமானது. நல்ல ஒரு அருமையான சத்து மிகுந்த ஒரு கிழங்கு, பனங்கிழங்கு எல்லாருமே சாப்பிடணும். ப்ளஸ் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், பனங்கிழங்கு இல்லை, அந்த சீசன் வந்து இப்போ முடிஞ்சிடும். அதாவது மார்கழி, தை, மாசி இருக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முடியறதுக்குள்ளாரையே நம்மளுக்கு நொங்கு வர ஆரம்பிச்சிடும். நொங்கு, அதுக்கப்புறம் அந்த பனம் பழம். நொங்கு வந்து நம்ம அப்படியே பறிக்காம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த பனம் பழமாக மாறிடுது. அதை வந்து சுட்டு சாப்பிடுவோம். அது எப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆயுட்காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 60 வருஷம் வரைக்கும் இருக்குங்க. இதில் வந்து ஆண் பனை, பெண் பனைன்னு இருக்குது. ஆண் பனையை அழகு பனைன்னு சொல்லுவாங்க, பெண் பனையை வந்து பருவப்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக ஒரு 10 வருஷம் ஆகும். இது பூ பூக்கிறதுக்கே 10 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது ஆண் பனையா பெண் பனையா அப்படிங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 60 வருடங்கள் இந்த பனை இருக்கும். இந்த 60 வருடங்களும் நம்மளுக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை இந்த பனை மரம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆமாம், பயங்கர மொத்தமாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இது அதுவாக விழுந்தாதான் உண்மையிலேயே பயங்கர ஸ்ட்ராங்கு. அப்பப்போ க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. இது பண்ணதுனால அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் பனைமரத்தோட பூ. இந்த இதில் இருந்து தான் காய் வருது, பனங்காய். அதுக்கப்புறம் நொங்கு, அப்புறம் பனம் பழம் எல்லாமே இந்த பூவில் இருந்தால் வருது. இப்போ இந்த காலத்துக்கு உளுந்துருச்சு. ஆனால் அடுத்து மார்ச், ஏப்ரல் வரும்போது இதெல்லாம் வந்து பூ பூக்க ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து பழம் வந்துடும். நம்மளுக்கு சூப்பரான நொங்கு வந்துடும். ஃபஸ்ட்டு பனங்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீளமாக இருக்குது. இப்போ உப்பு போடுறோம், தேவையான அளவு உப்பு. இது கொஞ்சம் நல்லா வேகணும். அதனால் நம்ம ஒரு 5 to 6 விசில் விடுவோம்.
சவுண்டு வந்துட்டுருக்கு. என்ன டாக்டர் புதுசாக இண்டக்ஷன்லலாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க நீங்கள் கேட்கலாம். வீட்டில் பர்மிஷன் கிடைக்கல, அதனால் கிளினிக்லேயே வந்து நம்ம செஞ்சிடணும்னு முடிவு பண்ணி கிளினிக் பனங்கிழங்க வேவிச்சிட்ருக்குறோம். கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதை உரிச்சிடணும். இந்த நார் பகுதியை உரிச்சிட்டு சாப்பிடணும். ஸோ இப்படி தான் நம்ம கட் பண்ணி தான் இந்த பழங்கிழங்க சாப்பிடணும். இப்போது நடுவில் இந்த பகுதி கொடுப்பேன். ஸோ சின்ன சின்ன துண்டுகளாக உரிச்சிக்கிட்டோம். நடுவில் வரக்கூடிய இந்த பகுதி கசப்பான பகுதி, இந்த பகுதியை நம்ம சாப்பிட முடியாது. ஆனால் இந்த பனங்கிழங்கு சாப்பிடலாம். பாருங்க, நாராக வருது. நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். மொத்தத்தில் இன்னைக்கான வீடியோவில் இந்த பனங்கிழங்கு அதோட நன்மைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம், பனை மரத்தை பற்றின பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சீசனில் கிடைக்கக்கூடியது லேட்டாக ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டோம். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். அப்படியா? ஓகே, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் உண்மையிலேயே.